அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷலாக மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்துட்டு 3 மாங்காய் எடுத்திருக்கேன், அதாவது மாம்பழம். இது வந்துட்டு 1/2 கிலோ வந்து குவான்டிட்டி. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாம்பழத்தையும் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க பல்ஸை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்துட்டு இப்போ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம வந்துட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ மேங்கோக்கு நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்துட்டு ரொம்ப இதுக்கு தேவைப்படாது, நார்மலாகவே நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து மாம்பழம் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து 1/2 கிலோ மாம்பழத்தில் கொட்டை பகுதி தோல் பகுதி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இது ஒரு 300 கிராம் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம இதை கிளறி விட்டுப்போம். கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் பவுடர், இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் இல்லைன்னா நெய்யை வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளேட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து இந்த மேங்கோ பார் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் வந்துட்டு ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணுறதும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு எனக்கு பேனில் கொஞ்சம் ஒட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமலும் பண்ணலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடுச்சு. இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிடலாம். இது வந்து இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பட்டர் தடவி வச்ச பிளேட்டில் இதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்துட்டு பிளேட் ஃபுல்லுமே வந்து நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் வந்து திக்காகவும் நல்லா பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் ஒன்று போட்டு இதை நல்லா வெயிலில் வந்துட்டு காய வச்சுக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சி வரணும். இப்போ வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. இல்லைனா நீங்கள் வந்து 2 நாளைக்கு கூட காய போடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே வந்து காஞ்சி வந்துடுது. நான் வந்து இதை மார்னிங் அந்த டைமுக்கு ஒரு 10 o'clock போல் நான் போட்டேன். இப்போ வந்து 5 o'clock ஆகுது. நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கு. இதை வந்து நல்லா நமக்கு தேவையான ஷேப்க்கு வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். நம்ம வந்துட்டு மாம்பழ சீசனில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சீசன் இல்லாத போதும் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கேண்டி ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க மட்டும் இல்லை, நமக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.